ஹாய், இன்றைக்கி டே 68 பார்க்க போகிறோம். அது வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லோரும் வந்து கோன் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு என்கிட்ட கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் ஒரு சின்ன வீடியோ போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து கோன் வந்து கடையில் கிடைக்கிற கோன் வந்து சிங்கோன் கிடைக்கும், காவேரி கோன் கிடைக்கும். ஓகேவா? என்கிட்ட சிங்கோன் இருந்து அதனால் நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஆர்கானிக் கோன், அப்புறம் ஒரு டிஷ்யூ, கண்டிப்பாக ஒரு டிஷ்யூ வேணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து ஆர்கானிக் கோன் நான் ஃபஸ்ட்டு எடுக்கிறேன். ஆர்கானிக் கோனில் வந்து டிப்பு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி செலோடேப் போட்டு க்ளோஸ் பண்ணி தந்திருப்பாங்க. நீங்கள் வந்து கட் பண்ண தேவையில்லை. ஓகேவா? இந்த மாதிரி கோனில் வந்து அந்த டிப்பில் வந்து இருக்கிறத எடுத்துட்டு ஒரு டிஷ்யூ வச்சுருப்பீங்க தெரியுமா? அந்த டிஷ்யூவில் லைட்டாக கோனை வந்து இது பண்ணி ப்ரெஷர் பண்ணி பாருங்கள் எப்படி வருது அப்படின்னு. இப்போ இதில் வந்து லைன் கரெக்டாக வருது. ஓகேவா? இல்லைன்னா அதில் கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணி விட்டுருங்க, அப்போ அது கரெக்டாக வரும். நெக்ஸ்ட்டு வந்து ஆர்கானிக் கோன் பார்த்துட்டோமா. இனி வந்து சிங்கோன் பார்க்க போகிறோம். இது வந்து கடையில் கிடைக்கிற கோனு. கடையில் வாங்குகிற கோனுக்கு சில கோனுக்கு வந்து நீங்கள் வந்து டிப்பு வந்து கட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து டிப் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து சிங்கோன்லலாம் டிப்பு வந்து எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? அவங்களே பின்னு வச்சு கொடுத்துருப்பாங்க. இந்த பின்னை எடுத்துடணும். பின்னை எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக கிடைக்கும். ஓகேவா? அந்த பின்னை எடுத்துட்டு நீங்கள் வந்து போட்டு பார்க்கணும். அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் வந்து கோனை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து அதை கொஞ்சம் இது பண்ணி விடணும். இந்த மாதிரி நான் இப்போ வீடியோவில் உங்களுக்கு காட்டுவேன். அந்த மாதிரி பண்ணணும். நீங்கள் அப்படி இல்லை இப்படி போட்டுட்டீங்க, நீங்கள் வந்து அந்த மாதிரி பண்ணாமல் இப்படி நார்மலாகவே போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக வராது. ஓகேவா? அந்த மாதிரி தண்ணியாக வரும் கோன் ஃபஸ்ட்டு ஹேண்டில் பண்ணும்போது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வந்தோடனே நீங்கள் டென்ஷன் ஆகிடக்கூடாது. ஓகேவா? நீங்கள் இந்த மாதிரி ஷேக் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் அது கரெக்டாக வரும். ஏன்னா வந்து இது வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சனால கொஞ்சம் நாள் ஆகிடுச்சு. அதனால் அது வந்து எனக்கு வந்து தனித்தனியாக வருது. ஓகேவா? கோன் எல்லாம் தண்ணி ஊற்றிருப்பாங்க, ஆயிலெலாம் எசென்சியல் ஆயில் தான் ஊற்றிருப்பாங்க. அந்த ஆயிலெலாம் தனியாக பிரிஞ்சு வந்துட்டு. ஓகேவா? அதனால் எனக்கு அப்படி இருக்குது. இப்போ கரெக்டாக வந்துடும். இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணி விட்டுருங்க. ஓகேவா? ஆர்கானிக் கோனுகளில் மேக்ஸிமம் இந்த மாதிரி வராது. கடையில் வாங்குகிற ஷாப் கோன் தான் இப்படி வரும். இந்த மாதிரி நீங்கள் போட்டு லைன் கரெக்டாக வருதான்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா? அந்த மாதிரி வந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து டிசைன்ஸ் போட்டால் கரெக்டாக வரும். மேக்ஸிமம் இந்த கோன் யூஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து ஆர்கானிக் கோன் யூஸ் பண்ண பாருங்கள். ஓகேவா? அதுதான் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் வந்து பேப்பரில் போட்டு பார்க்கலாம். அப்போ தான் கரெக்டாக வரும். டிஷ்யூவில் இப்படி இது பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் போட ஆரம்பிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கோன் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு சொல்கிறேன். அது வந்து தம் ஃபிங்கர் இருக்குதுமா உங்கள் கையில், தம் ஃபிங்கர் இருக்கும். தம் ஃபிங்கருக்கு சென்டரில் தான் நீங்கள் வந்து வைக்கணும். அப்போ தான் கரெக்டாக வரும். இந்த மாதிரி லைன் போடும்போது கரெக்டாக வரும். ஓகேவா? நீங்கள் சிங்கோனில் வந்து நீங்கள் போடும்போது எப்படி வரும்னா இப்படி திக்காக வரும். ஓகேவா? லைன் வந்து நீங்கள் நினைக்கிற டிசைன்ஸ்லாம் போட முடியாது. நார்மலாக கெஸ்ட்டு மெஹந்தி அந்த மாதிரி போனீங்க அப்படின்னா அர்ஜெண்ட்டுக்கு நீங்கள் வந்து இதை எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் ஃபிகர் ஒர்க்லாம் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதை வச்சு போட முடியாது. கொஞ்சம் கஷ்டம்தான். ஓகேவா? ஹேண்டில் பண்ணுறதுக்கு செலோடேப்லாம் போட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அதுவும் அந்த அளவுக்கு ஃப்ளோ வராது. ஓரளவு கொஞ்சம் மேனேஜ் பண்ணலாம். ஆனால் வந்து நீங்கள் வந்து நான் இந்த கடையில் வாங்குகிற கோனை விட நீங்கள் வந்து ஆர்கானிக் கோன் வாங்கி கொண்டு போகிறது பெஸ்ட்டு. ஓகேவா? என்கிட்ட கேட்டால் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஆனால் இதுலேயும் ப்ராக்டிஸ் பண்ணி பழகிக்கோங்க. அதுக்காக தான் நான் 2 கோனுமே உங்களுக்கு வந்து ஹேண்டில் பண்ண சொல்லி தந்தேன். ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் போட்டு ப்ரெஷர் கொடுக்கணும். நீங்கள் வந்து ப்ரெஷர் கொடுக்குறதுலையும் இருக்குது. ஓகேவா? லைட்டாக ப்ரெஷர் கொடுத்தீங்க அப்படின்னா லைன்ஸ் வந்து கொஞ்சம் ஒழுங்காக வராது. நல்லாவும் ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது, லைட்டாகவும் ப்ரெஷர், கரெக்டாக ஒரு ப்ரெஷர் கொடுக்கணும். அது வந்து நீங்கள் கோன் பிடிக்கும்போது உங்களுக்கே தெரியும். கோன் வந்து இந்த மாதிரி தான் பிடிக்கணும். டிப்பில் பிடிச்சி பென்னு பிடிப்பீங்க தெரியுமா? அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து கோனையே ஹேண்டில் பண்ணணும். அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும். இது வந்து சிங்கோன். ஓகேவா? உங்களுக்கு தெரிகிறதுக்காக நான் எழுதியிருக்கேன் சிங்கோன் இது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஆர்கானிக் கோன் வந்து இப்போ காணிக்கிறேன். ஓகேவா? ஆர்கானிக் கோனும் ஹேண்டில் பண்ணுறது ஒரே மெத்தடு தான். ரெண்டுமே டிஃப்ரென்ஸ் ஆகாது, ஒரே கோன் தான். இது வந்து சிங்கோன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா
சிங்கோன் பார்த்தோம் தெரியுமா, சிங்கோனை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு இதுக்கு ஹேண்டில் பண்ண சொல்லி தந்த பிறகு நீங்கள் வந்து ஆர்கானிக் கோன் நெக்ஸ்ட்டு நான் சொல்லித்தரேன். இந்த மாதிரி தம் ஃபிங்கர் இருக்குது தெரியுமா, தம் ஃபிங்கரில் நீங்கள் வந்து வைக்கணும். தம் ஃபிங்கரை விட்டு இப்படி சைட்லேயோ அப்படி இல்லை அந்த சைட்லேயோ இப்படி வந்து கிராஸில் வச்சு நீங்கள் போடக்கூடாது. நீங்கள் வந்து தம் ஃபிங்கரில் வச்சா தான் உங்களுக்கு கை வலிக்காமலும் இருக்கும், கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகேவா? அதே போல் டிப்பில் வந்து நீங்கள் வந்து பென்சில்லாம் பிடிப்பீங்க, பென்னெல்லாம் பிடிப்பீங்கள்ல, அந்த மாதிரி தான் பிடிச்சி ஹேண்டில் பண்ணணும். சும்மா நீங்கள் வந்து போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக வராது. நீங்கள் வந்து பென்னு பிடிக்கிற மாதிரி அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு கரெக்டாக வரும். நீங்கள் அந்த மாதிரி தம் ஃபிங்கரில் வச்சு பென்னு பிடிக்கிற மாதிரியே நீங்கள் ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரெஷர் எப்படி கொடுக்கணும் உங்களுக்கே தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து ஆர்கானிக் கோன் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஆர்கானிக் கோன் வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். எதுக்காக அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, கோன் வந்து டிப்பு வந்து சின்னதாக தான் இருக்கும். ஓகேவா? நீங்கள் வந்து கோன் மாதிரி பெரிய டிப்பாக இருக்காது, நார்மலாக கரெக்டாக இருக்கும். ஓகேவா? நீங்கள் வந்து ஆர்கானிக் கோன் வாங்குகிற இடத்துல நீங்கள் வந்து டிப்பு சைஸ் வந்து சொல்லி வாங்கிக்கலாம். ஃபிகர் ஒர்க்கு போட போகிறீங்கன்னா அதுக்கு தனியாக டிப் என்ன டிப் போடணும் அப்படின்னு சொல்லி கேட்டு இது பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி தம் ஃபிங்கர்லாம் எல்லா கோனுக்குமே அந்த தம் ஃபிங்கரில் வச்சு தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். அப்போ தான் கரெக்டாக வரும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு. ஆர்கானிக் கோனும் அப்படி தான், எந்த கோனாக இருந்தாலும் கோனாக இருந்தாலும் சரி, காவேரி கோனாக இருந்தாலும் சரி, எல்லா இதுவுமே நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணுறது ஒரே மெத்தடு தான். இந்த மாதிரி பென்னு பிடிக்கிற மாதிரி இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் பார்த்தாலே தெரியும், ஆர்கானிக் கோன் வந்து நல்லா நீட்டாக லைன் வரும். உங்களுக்கு தெரியுதா? கோன் ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். இதில் வந்து லைன்ஸ் கரெக்டாக வரும். ஓகேவா? இந்த மாதிரி லைன்ஸ் போட்டு இதில் வந்து நீங்கள் வந்து திக்காக போடணுன்னா கூட போடலாம், ப்ரெஷர் நீங்கள் கொடுக்குறத பொறுத்து. இதே ப்ரெஷர் நீங்கள் வந்து சிங்கோனில் கொடுத்தீங்கன்னா ரொம்ப திக்காக வரும். இந்த மாதிரி தான் பென்னு பிடிக்கிற மாதிரி டிப்பை வந்து ஹேண்டில் பண்ணணும். ஓகேவா? ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமாக ஹேண்டில் பண்ணுவாங்க. நான் இந்த மாதிரி தான் ஹேண்டில் பண்ணுவேன். அதனால் உங்களுக்கு நான் இந்த டிப்ஸ் சொல்லித்தரேன். இது ஈஸியாகவே இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் லைன் போட்டுட்டு ஹம்ஸ் போடணும். நீங்கள் இந்த ஹம்ஸையும் நம்ம வந்து கோனில் போட்ட ஹம்ஸையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். சரியா? இந்த மாதிரி தான் நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது, இந்த மாதிரி தான் ஹேண்டில் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு கை வலிக்காமல் இருக்கும், டிசைன்ஸும் நீட்டாக வரும். ஓகேவா? சில பேர் பார்த்திங்கன்னா கோன் வந்து போடும்போதே சைடில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து விழும், தம் ஃபிங்கரில் ஹேண்டில் பண்ணாமல் இருந்தால். ஓகேவா? அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும். ஓகேவா? சீக்கிரமும் போட்டு முடிக்க முடியாது. இந்த மாதிரி டாட் வைக்கிறதும் இது வந்து நீட்டாக வரும். அதே போல் வந்து கோன் டிப்பை வந்து க்ளீன் பண்ணி தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அதுதான் மெயின் பாயிண்ட்டு. க்ளீன் பண்ணாமல் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா டிசைன்ஸ் வந்து நீட்டாகவே வராது. ஓகேவா? இது வந்து நான் இவ்வளோ நாளும் கற்றுக்கிட்டதை வச்சு நான் சொல்கிறேன். கண்டிப்பாக வந்து கோன் டிப்பை க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு டிசைன் போடும்போது அந்த டிப்பில் இருக்க கோன் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும்ல, அது வந்து அதில் வந்து மெர்ஜ் ஆகாமல் இருக்கும். ஓகேவா? இல்லைனா ஒரு மாதிரி நல்லா இருக்காது. இந்த மாதிரி கோன் டிப்பை க்ளீன் பண்ணி தான் நான் போடுறேன். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி டாட் வச்சுட்டு க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப வந்து டியர் ட்ராப்ஸ் நான் இழுத்து விடுறேன். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, அப்போ தான் நீட்டாக இருக்கும் டிசைன்ஸ்லாம். நெக்ஸ்ட்டு என்ன கிளாஸ் வேணும்னு சொல்லி இந்த மாதிரி எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே?